இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு மொஜிட்டோ பண்ணலாமா? அதுக்கு நான் இந்த கிரேப் க்ரஷ் தான் எடுத்திருக்கேன். இது 140 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது நிறையவே யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு பாதி தான் இருக்குது. நான் இந்த ஜார் வந்து பெருசாக இருக்கிறதுனால நிறைய க்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த சோடா எடுத்துக்கோங்க. இந்த சோடா நீங்கள் எந்த கம்பெனி பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த க்ரஷ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சோடாவை டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இதில் சுகர் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த க்ரஷ்லேயே ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த சுகருமே ஆட் பண்ண வேண்டாம். ஸ்ப்ரைட்டா அண்ட் 7up நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சோடா மட்டும், ப்ளைன் சோடா யூஸ் பண்ணாவே போதும். இதில் எந்த சுகருமே இருக்காது. அப்புறம் கொஞ்சம் புதினா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இதை கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சோடா நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரை பொறுத்து நீங்கள் சோடாவை கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட மொஜிட்டோ ரெடி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு மொஜிட்டோ குடிக்கணும்னு தோன்றப்ப நீங்கள் கடைக்கெலாம் போக வேண்டாம். வீட்லேயே இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். புதினா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது 2 மட்டும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.